சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய். ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்து யோசித்து நிறைய பிரச்சனைகள். ஒவ்வொரு பிரச்சனையும் முன்னால் சொல்லவே முடியாத வெளியில். அந்த அளவுக்கு மனதுக்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு புழுங்கிக் கொண்டே இருக்கிறாய். இந்த விஷயம் நடக்குமா, அந்த விஷயம் நடக்குமா, அந்த விஷயம் நடக்க வேண்டும், இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் போட்டு குமுறிக்கொண்டே இருக்கிறாய். இதனால் இரவு தூங்குவது கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணம் இருப்பவன் தூங்குவதே கிடையாது. அதில் உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், நீ உன் வாழ்க்கையில் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதினால் தூங்குவதே கிடையாது. எல்லா நேரத்திலும் ஏதேதோ ஒரு கஷ்டங்களை நினைத்து கொண்டு அழுது கொண்டுதான் இருக்கிறாய். என்னுடைய பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியும். எது செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் எது செய்தால் நன்றாக இருப்பார்கள் என்று. இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயத்தை சொல்கிறேன். நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிரண்டு விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அந்த கஷ்டம் போக வேண்டும், கவலைகள் தீர வேண்டும் என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் போராடுகிறாய். அந்த போராட்டத்தை எப்பொழுதும் விட்டுவிடாதே. அதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டேதான் இருக்கிறாய். ஒரு இடத்தில் கூட போராடுவதை விடவில்லை, சோர்ந்து போய் நிற்பது கிடையாது. ஆனாலும் சில கண்திஷ்டிகளும் சில தேவையே இல்லாத சில பொறாமையான வார்த்தைகளும் உன்னை தாக்குகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் தடுக்கிறது. இதனுடைய வீரியத்தை, இதனுடைய தேவையில்லாத இந்த விஷயத்தை தடுக்க வேண்டும் என்றால் நீ சில விஷயத்தை உன் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மாறப்போகிறது. அதாவது இந்த விஷயத்தை நான் உனக்கு எதையுமே ஒரு விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவையில்லாமல் சொல்வது கிடையாது. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு அதற்கு எதிராக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டத்தை பட்டுவிட்டாய், பல துரோகத்தை பார்த்து விட்டாய். இவர்களுக்கு மத்தியில் அன்பான ஒரு குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் குடும்பத்திற்குள் ஒற்றுமை கிடையாது. உன்னுடைய குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாத காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பத்திற்கும் காரணம் கண்திஷ்டி தான். என்ன கண்திஷ்டி என்றால், உன் குடும்பத்தில் நடப்பதை வெளியில் செல்வது கிடையாது யாரிடமும். எப்பொழுதும் நீயாக இருக்கிறாய். கஷ்டமோ நஷ்டமோ அதை நீயே தான் அனுபவிக்கிறாய். யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேருவதற்கு நீ விடுவது கிடையாது. நீ எப்பொழுதும் மற்றவரிடம் என்ன சொல்வாய் என்றால், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வாழ்க்கை நீதான் பார்க்க வேண்டும் என்பாய். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலுமே சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில நேரங்கள் தூங்குவது கிடையாது. முக்காவாசி நேரங்கள் உன் வாழ்க்கையில் நீ தூங்குவது கிடையாது. பாதி நேரம் முழுவதும் விழித்திருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில சோகமான விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்லி இருப்பது இது போன்றெல்லாம் நீ செய்யக்கூடாது என்பது. ஆனால் நீ அதெல்லாம் கேட்பது கிடையாது. சாய் என்ன சொல்வது, நம்ம என்ன கேட்பது என்றுதான் நீ இருக்கிறாய். உனக்கு இன்பம் வரும், பேசாமல் சத்தமே இல்லாமல் நீ பாட்டுக்கே இரு, நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொன்னாலும் காதில் வாங்குவது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து தினமும் இரவு அழுது கொண்டே இருக்கிறாய். அழுவதற்கு என்ன வேலை? உன்னை பார்த்து கொள்வதற்கு இங்கு நான் இருக்கும் பொழுது அழுவதற்கு உனக்கு அங்கு வேலையே கிடையாது. ஆனால் மனதில் இருக்கும் வலியை தாங்க முடியாமல் அழுகிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடியட்டும். இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நடந்து இருக்கிறது. ஆனால் இன்றோடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் முடிந்து சந்தோஷங்கள் பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ இரவு தூங்குவதற்கு முன்பு உன்னுடைய பூஜை அறைக்கு போய் என்னுடைய உதியை எடுத்து வைத்துக்கொள். அதற்கு முன்பு நீ தூங்குவதற்கெல்லாம் முன்பு 1 மணி நேரத்திற்கு முன்பு என்னுடைய காலடியில் உன் வீட்டில் இருக்கும் எலுமிச்சம்பழத்தை எடுத்து என்னுடைய காலடியில் வைத்துவிட்டு அது 1 மணி நேரம் என் காலடியிலேயே இருக்கட்டும். அதற்கு நீ வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து என்னுடைய காலடியில் மட்டும் வைத்துவிடும். 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். தூங்கும் பொழுது அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் உன்னுடைய தலகாணிக்கு பக்கத்தில் வைத்து கொண்டு தூங்கு. உன்னுடைய வீட்டில், அதாவது உனக்கு நடக்க இருக்கும் கெட்ட விஷயங்களை அந்த எலுமிச்சம்பழமானதை எடுத்துக்கொள்ளும்.
கெட்ட கனவுகள் வந்து திடீரென்று இரவுகளில் முழிக்கிறாய் பத்தியா? அந்த திடீரென்று முழிக்காமல் நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கம் வரும். நிச்சயமாக உனக்கு தேவையே இல்லாத கனவுகள் வராமல் உன்னை பார்த்து கொண்டு நிச்சயமாக காலை விடியும் பொழுது உனக்கு அற்புதமான செய்தியும் வரும். இத்தனை விஷயத்தையும் அந்த ஒரு எலுமிச்சை மூலமாக நான் நடத்தி தரப்போகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், தூங்குவதற்கு முன்பு 1 மணி நேரத்திற்கு முன்பு உன்னுடைய பூஜை அறையில் என்னுடைய படத்திற்கு முன்பு ஒரு எலுமிச்சம்பழத்தை என் காலடியில் வைத்துவிட்டு 1 மணி நேரத்திற்கு பிறகு தூங்கும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு உன்னுடைய படுக்கை அறைக்கு போய் உன் தலமாணி பக்கத்தில் வைத்துவிடு. புரிகிறதா? வைத்துவிட்டு தூங்கு. தூங்கும் பொழுது என்னுடைய உதியை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டு தூங்கு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய தடைகள் நீங்கி நிச்சயமாக எந்த கெட்ட கனவுகளும் வராமல் எந்த ஒரு விதத்திலும் உனக்கு தொந்தரவு இல்லாமல் நிம்மதியான தூக்கமும் காலை எழுந்தவுடன் அற்புதமான செய்தியும் உனக்கு கிடைக்கும். இதை நீ செய்து பார். உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் வருகிறது என்று பார். ஒரே ஒரு இரவு செய்தாலே அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நீ உணர்வாய். முதலில் உனக்கு அழகான உறக்கங்கள் வரும். முதலில் உறக்கம் வந்தாலே ஒரு மனிதனுக்கு தெளிவான ஒரு யோசனை வந்துவிடும். உறக்கம் இல்லாத பொழுதுதான் தெளிவுகளானது இருக்காது. எப்பொழுதும் தூக்கம் வந்து கொண்டே இருப்பது போல இருக்கும். ஆனால் படுத்தால் தூக்கம் இருக்காது. அதனால்தான் சொல்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை மதித்து இதை நீ செய். உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ உயர்கிறாய் என்பதை பார். காலம் முழுவதும் உனக்கான ஏற்றத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நான் பார்த்து கொள்வேன். என்னுடைய அழகான கண்மணியே, நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அற்புதமாக நடப்பதற்கு இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் விஷயங்கள் எல்லாம் சாதாரணமான விஷயங்கள். அற்புதத்தை காண தயாராகு. இன்பமும் நிறைய அற்புதமும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரும். நான் சில விஷயத்தை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அதுபோல நடந்து கொள். கட்டாயமாக உனக்கு எல்லா விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு என்றுமே இந்த சாய் துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா விதத்திலும் துணையாக இருக்கிறேன். நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் போராடுவதை விட நான் இங்கு அதிகமாக உங்களுக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறேன். உங்கள் தலையில் அடித்து சத்தியம் கூட செய்வேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள் என்று. இந்த சாய்க்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையை பற்றி. ஒரு விஷயத்தை தெரியாமல் எதுவும் சொல்ல மாட்டேன். இரவு தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு இது செய்துவிட்டு நிம்மதியாக தூங்கு. நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். காலை உனக்கு நல்ல விதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பொன்னான விஷயங்கள் எப்பொழுதும் உன்னோடே இருக்கும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.